இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ஆம், மெட்ராஸ் மேட்னி வந்து ஆம், ஏன் ஃபஸ்ட்டு இதை எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து, நான் திரும்பி திரும்பி சொல்கிறது வந்து, இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை. உண்மையான ஹீரோ யார் அப்படின்றத அந்த கொஷனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து, தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ. அவங்களோட கதையை வந்து ஒரு தியேட்ரிக்கல் சப்ஜெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம்தான் இந்த படம். எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம், ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ஃபஸ்ட்டு டைம் டைரக்டர், க்ரூவே புது க்ரூ. நாங்கள் வந்து ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம், அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதையாக இருந்த காரணத்துக்காக பத்திரிகையாளர்கள் முக்கியமாக எங்களுக்கு மீடியாவிலேருந்து கிடச்ச சப்போர்ட் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த நான் யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தேன், சார் இந்த கதையை நான் சொல்லணும், ரொம்ப அர்த்தமுள்ளதாக ஏதாச்சும் சொன்னால் அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றதை நான் என் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்காக கூட ஓடுவோம் சார், இது நல்ல கதை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் சின்ன சின்ன ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும். இதில் வந்து இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி இதை வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி, நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன், இதை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி அதுக்கு. இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படத்துக்கு அவங்க லோகோ போடணுன்னு அவங்க நினச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபாரெவர் கிரேட்ஃபுல். கோன் சார், எஸ்ஆர் பிரபு சார், என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா வந்து முக்கியமாக இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கலன்னா இந்த படம் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது. எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்பவே தெளிவாக இருந்தேன். இதில் நடித்த எல்லாருக்கும், அந்த ஃபேமிலியாக நடித்த காளி வெங்கட் சார், ஷெல்லி மேம், ரோஷினி ஹரிப்ரியன், விஸ்வா, ப்ளஸ் இதில் வந்த எல்லா கேரக்டரும், இந்த படத்தில் கேரக்டர் வந்து சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாது, அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் வந்து உங்களோடலாம் திரும்பி வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. தாகம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடங்கலை. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ், ஜாக்கி சார் ஆர்ட் டைரக்டர், ஸ்னேகன் சார் லிரிசிஸ்ட், எடிட்டர் சதீஷ், ஆனந்த் ஜிகே சினிமாட்டோகிராஃபர், பாலா மியூசிஷியன். என்னென்னா சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன பசங்க, ஆனால் நல்ல சினிமானா என்னன்ற புரிதல் இவங்க எல்லாருக்குமே இருந்தது. ஐ மீன் ஸ்னேகன் சார், ஜாக்கி சார் சொல்லலை, மீதி சினிமாட்டோகிராஃபர், கம்போசர், எடிட்டரை பற்றி சொல்கிறேன். எல்லாருக்குமே நல்ல சினிமா எடுக்கணுன்ற ஒரு தாகம் இருந்தது. ஹோப்ஃபுல்லி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், நான் நம்புகிறேன். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து எனக்கு என்ன ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இதில் இருக்குன்னா, இந்த படத்துக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். நாங்கள் வந்து ரெண்டாவது நாள் பல்லாவரம் தேட்டரில் நைட் ஷோ போயிருந்தோம். அப்போ வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேடி, அவங்களுக்கு கண்ணில் தண்ணி, ஆனால் அவங்க வந்து அந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டே என்கிட்ட வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு என்கிட்ட கொடுத்துட்டு, நான் டாக்டர், என் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன். நிறைய பேர் என்ன, ஐ மீன் இதுலேருந்து ஓவராலாக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க ஃபேமிலியை இன்னும் க்ளோஸாக பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக தெரிய வருது. ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகெயின் டு த நான் வந்து தமிழ் ஆடியன்ஸை பற்றி நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் இதான். என்னென்னா, நம்ம ஆடியன்ஸ் வந்து எமோஷனல் மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் கூட. அவங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து படம் கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. மெட்ராஸ் மேட்னி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். ஆல் தமிழ் ஆடியன்ஸ் இதை ஏற்றுக்கிட்டதுக்கு, தியேட்டரில் போய் முக்கியமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். திரும்பி என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். இன்னும் ஒன்று, சாரி முடியல, சாரி நான் ஒன்று, ஓகே நான் எப்போவுமே முக்கியமான விஷயத்த போன இதிலே விட்டேன் இதேமாரி. ஸோ என்னென்னா, இப்போது நான் காளி வெங்கட் சாரை பற்றி நான் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இது
ப்ரொஃபஸர் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. என்னன்னா இந்த படத்துக்கு அப்புறமா நான் வந்து என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, நம்மலாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் காளி வெங்கட் சார். ஏன்னா அவரோட சாய்ஸஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை. பட் அந்த ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல உட்காரதுக்கான அந்த என்டையர் ஜேர்னி இருக்குல்ல, கஷ்டப்பட்டு அவருக்கு கஷ்டம்னு சொன்னால் பிடிக்காது. பட் வந்து அந்த ஹோல் அந்த ஒரு ஜேர்னியை வந்து முகம் சுளிக்காமல் சினிமாக்காக ஓடுற ஒரு ஆள் வந்து காளி வெங்கட்டா பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் கொண்டாடப்பட வேண்டியவர். அவரை நம்ம இன்னும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து அவரை பற்றி டேரக்டராக தான் பேசியிருக்கேன். பட் இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக அஃபிஷியலி ஹீ இஸ் அ பேங்கபிள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக்டர் as far as I'm concerned. Thank you.